ஹலோ மைடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, ஒரு நம்ப முடியாத விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் இது முடிக்க டைரக்ஷன் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் இன்னுமே இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு டைரக்ஷன் பண்ணாலே பெரிய பெரிய ஸ்டார்ஸை வச்சு பண்ணலாம். பட் ஆனால் இந்த டைம் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ண போறாரு. அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அருண் மாதேஸ்வர் தான் டைரக்ட் பண்றாரு. அது ஒரு டைட்டில் டீசரானது ரிலீஸ்ன்றது பண்ணிட்டாங்க. ஸோ பார்க்கும்போதே இவங்க 2 பேருமே தனித்தனியாக படம் பண்ணாலே பயங்கர ரத்தம் தெரிக்கிற மாதிரி படங்கள் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரே படம் பண்ணுறாங்கன்ட்டு போது அது சொல்லவா வேணும். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பயங்கர ரத்தமாக ஒரு லாட்ஜில் நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருப்பார். ஒரு கையில் ஒரு கன்னு வச்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் அங்கே ஒரு ரோஜா பூ ஒன்று வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ டைட்டில் டீசர் பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. மியூசிக் அனிருத் அவர்கள் தான் பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி வேற லெவல் மியூசிக் தான் எப்பயுமே தலைமை கொடுப்பான். அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப தரமான இருந்துச்சு. பட் ஆனால் இன்னுமே கொஞ்சம் லோகேஷ் கனகராஜ் பயங்கரமாக அந்த ஒரு இதை ஆக்ட் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் இந்த டீம்லேருந்து என்னென்ன அப்டேட் ஆகுது வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி சன் பிக்சர்ஸ் பண்ண கூலியாக இருக்கட்டும், ராயனாக இருக்கட்டும், எல்லாமே ஏ சர்டிஃபிகேட் தான் கிடச்சிது. இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஏ சர்டிஃபிகேட் தான் கிடைக்கும். ரத்தம் தெரிக்கிற மாதிரி சம்பவங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு படத்துக்கு இந்த அளவு பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அப்டேட் சொல்லி பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா, பை பாய்.